மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 1வது வசனத்தை எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க. மத்தேயு 10:1 எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்ப்போம். ஆமென், அல்லேலூயா. இப்போ மத்தேயு 10:1 சகல அதிகாரத்தையும் ஆண்டவர் என்ன செய்தார்? கொடுத்தார். யாருக்கு கொடுத்தாரு? யாருக்கு கொடுத்தாரு? 12 இல்லை, 12 மட்டும் இல்லை, அவர் பேர் என்ன பேர்? சீசர்கள். அல்லேலூயா. யாருக்கு கொடுத்தாரா? சீசர்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. முதலாவது ரட்சிப்புக்குள்ள வரும்போது முதலாவது அவங்களுக்கு பேர் என்ன பேர்? விசுவாசி. சரிங்களா? விசுவாசி. ரட்சிப்புல அந்த விசுவாசியா இருந்து ப்ரொமோஷன் ஆனவங்க யாரு? சீசர்கள். விசுவாசிக்கு ஒரு லிமிட்டு தான். அவங்க ஆண்டவரை உறுதியாக பிடிப்பாங்களா பிடிக்காதுன்னு தெரியாது. ஏன்னா அந்த லிஸ்ட்டில் நம்ம ஒரு நாள் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. விசுவாசிங்கிற லிஸ்ட்டில் நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நம்ம எந்த லிஸ்ட்டில் வரணும் அப்படின்னா சீசர்களாய் மாறணும். யாரா மாறணும் சொல்லுங்க? அப்போஸ்தலர் வேலை. அப்போஸ்தலர்கள் ஆண்டவர் 12 பேர் அப்போஸ்தலரை தெரிந்து கொண்டார். அப்போஸ்தலர் அழைப்பு வேற, அது ஊழியக்கார லிஸ்ட்டில் வரும். ஆனால் சீசர் எல்லாரும் சீசராக மாறலாம். எல்லாரும் சீசராக மாற வேண்டும். மாறினா தான் அதுக்கு ஒரு விசேஷித்த ஒரு ஆசீர்வாதம் உண்டு. சாதாரண விசுவாசிக்கும் கர்த்தருக்குள்ள நல்லா இருக்கிற விசுவாசிக்கும் என்ன உண்டு? வித்தியாசம் உண்டு. நம்ம ஒரு சாதாரண விசுவாசியாக அல்லாமல் நல்ல ஒரு சீசராக என்ன செய்யணும்? ஒரு 3 வருஷம் தான் விசுவாசியாக இருக்கணும். அடுத்து யாராக மாறணும்? சீசராக மாறணும். சரி, அப்போ இந்த சீசர்களாக மாறும்போது தான் அவர்களுக்கும் ஆண்டவருக்குள்ள காரியத்தை தான் இன்றைக்கி நம்ம வேதத்திலேருந்து வாசிக்க போகிறோம். சாதாரண விசுவாசிக்கும் சீசருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஒரு சீசராக மாறினால் முதலாவது நம்ம செய்யணும், அதாவது சீசராக மாறின பிறகு என்ன செய்யணும் அப்படி ஒரு கேள்வி. யார் சீசராக மாற முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி. இப்படிலாம் இருக்குது. சீசரா யார்? சீசர்கள் ஒரு கேள்வியா? சீசரை மாறினா என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு. ஆனால் சீசராக மாறின பிறகு ஆண்டவருக்கும் அவங்களுக்கு உள்ள சில காரியங்களை தான் நம்ம 1வது வசனம் வாசித்தோம். மத்தேயு 1 என்ன சொல்லியிருக்கு? அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களையும் வரவழைத்து. அல்லேலூயா. 12 சீசர்கள். இன்னைக்கு இருக்கிற நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் யாரா மாறணும்? சீசராக மாறணும். அல்லேலூயா. இந்த சீசர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற விசேஷித்த ஆசீர்வாதம் என்ன? நான் சொல்லிட்டேன். சீசர்னா யாரு சொல்லுங்க? யாரு? 3 வசனம் வாசிக்கலாமா? வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 24வது வசனம். எல்லாரும் எடுங்க பார்ப்போம். மத்தேயு 16 வாசி, எடுத்து வாசி. நம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அதே மாதிரி லூக்கால 14வது அதிகாரம் 26வது வசனம். லூக்கா 14:26. யாவொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். இந்த சீசன் அப்படின்னு எடுத்தாலே இது நிறைய வில்லங்க என்ன செய்யுது இருக்கு. ஒருவன் சீசனாக மாறினா என்ன ஆசீர்வாதம் கிடைக்குன்னு அடுத்து நம்ம வேதத்தில் வாசிக்க போகிறோம். ஆனால் சீசனாக மாறுவதற்கு நிறைய தகுதிகள் இருக்கு. ஒரு சின்ன தகுதியை மட்டும் ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறார். என்ன தகுதி? எல்லாத்தையும் வெறுக்கணும். முதல்ல யார் வெறுக்கணும்? முதல்ல யார் வெறுக்கணும்? தன்னை என்ன செய்யணும்? வெறுக்கணும். அடுத்து தாய் தகப்பனை கள்ள தூக்கி மண்டையில் போடணும். அப்படிலாம் போடலை. எப்படி போட்டிருக்குது? தகப்பனை தாயை என்ன செய்யக்கூடாதான்? நேசிக்கூடாது. அது இப்போ எதுக்கு சொல்கிறேன்? அப்போ இந்த சீசர்கள் அவன் முதலாவது தன்னை வெறுக்கிறான், தன் குடும்பத்தை வெறுக்கிறான், எல்லாத்தையும் வெறுக்கிறான். வெறுத்த உடனே அவனுக்கு பேர் தான். அது மட்டும் இல்லை, வெறுத்துட்டு அப்படி வர முடியாது. அவன் சிலுவையை எடுத்துக்கொண்டு தன் சிலுவை. அல்லேலூயா. சிலுவை என்பது சொல்லப்போனால் கடமைன்னு சொல்லுங்க. கடமை, பொறுப்பு. அதை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை பின்பற்றுகிறவன் தான் யாருக்கு சீசனாக இருக்க முடியும்? ஆண்டவருக்கு சீசனாக இருக்க முடியும். அல்லேலூயா. இந்த சீசனுக்கு தான் ஆண்டவர் சில ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். வெறுக்குதுன்னா சும்மா கிடையாது. தன்னை வெறுக்கணும் அப்படின்னா பெருசு இல்லையா? கஷ்டம். நம்மளை வெறுக்கணும். நம்முடைய அதாவது கர்த்தருக்குள்ள வளர்ந்து ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போகும்போது எதெல்லாம் தடையாக இருக்குதோ அதெல்லாம் என்ன செய்யணும்? வெறுக்கணும். சரியா? இந்த
சீசராக என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். சரி, முதலாவது தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுக்காதவன் எனக்கு சீசனா. இந்த சீசனுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, மத்தேயு 10:1 பார்த்தோமா, லூக்கா எழுதுங்க, லூக்கா எழுத சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அதுலயே ஒரு ஆசீர்வாதம். 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதியுள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் என்ன கொடுத்தாராம், அதிகாரம் கொடுத்தார். கரங்களை உயர்த்தி அலையிலே சொல்லுவோமா, அல்லேலூயா. முதலாவது சீசனாக மாறினவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னன்னா, வல்லமையும் அதிகாரமும். சொல்லுங்க, என்னதுன்னு சொல்லுங்க. வல்லமையும் அதிகாரமும். அதுல என்னென்ன அதிகாரத்தை, எதன் மேல அதிகாரம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா, முதலாவது பிசாசு மேல. எது மேல கொடுக்கிறாரு அதிகாரம்? பிசாசு மேல. அல்லேலூயா. ஏன் பிசாசு மேல அதிகாரம் கொடுக்கிறான்னா, நம்ம சும்மா இருந்தாலும் அவன் என்ன செய்ய மாட்டான், சும்மா இருக்க மாட்டான். நம்ம அவனை வம்பு இழுக்க மாட்டான், அவன் நம்மளை வம்பு இழுக்காம என்ன செய்ய மாட்டான், இருக்க மாட்டான். ஏன்னா யாரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளையா இருந்து பரலோகம் போக நினைக்கிறாங்களோ, நினைச்சாலே என்ன செய்வான், போராடுவான். நினைச்சா போராடுவான். உள்ள இறங்கி ஆண்டவருக்குள்ள வந்தா சும்மா இருப்பானா, என்ன செய்வான், போராடிக்கிட்டே இருப்பான். அப்போ அவனை நம்ம என்ன செய்யணும், ஜெயிக்கணும். அதை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாகிய சீசர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். 2 பிசாசை விரட்டணும். 1 நமக்குள்ள வராதபடி நம்ம காக்கணும். 2வது மற்றவங்களுக்கு அந்த தீமையிலிருந்து விடுதலை அடைவதற்கு நாம ஒரு காரணமா இருக்கணும். அல்லேலூயா. சரியா? பிசாசு மேல அதிகாரம். 2வது வியாதி மேல அதிகாரம். எதன் மேல அதிகாரம்? வியாதி மேல அதிகாரம். 3வது இயற்கை மேல அதிகாரம். அல்லேலூயா. 4வது அற்புத அடையாளங்கள் அதிகாரம். 5வது ஆசீர்வதிக்க சபிக்க. இந்த 5 அதிகாரத்தையும் ஒரு சீசனுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். யாருக்கு கொடுக்கிறார் சொல்லுங்க? சீசர்களுக்கு கொடுக்கிறார். முதல்ல எதுல கொடுக்கிறாரு? பிசாசு மேல. 2வது எது மேல அதிகாரம் கொடுக்கிறாரு? வியாதிகள் மேல. ஏசப்பா அந்த சீசர்கள் அனுப்புற போது என்ன சொல்லுவாரு? வியாதி உள்ள சோமாக்கு, அது செத்தாலும் பரவாயில்ல, என்ன செய்ய, உயிரோட எழுப்பு. அல்லேலூயா. அப்போ அந்த அதிகாரத்தை தம்முடைய சீசர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். இப்ப நம்ம விசுவாசியா இருக்கணுமா, சீசரா இருக்கணுமா? வாய் திறந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. யாரா இருக்கணும்? சீசரா இருந்தா என்ன செய்யணும்? முதலாவது சீசரா மாறணும்னா முதலாவது என்ன செய்யணும்? தன்னைத்தானே என்ன செய்யணும்? உங்களை நீங்களே வெறுத்து, அப்படின்னா வெறுத்துனா எல்லாத்தையும் இல்லை, அதாவது ஆண்டவரை முக்கியத்துவப்படுத்தணும், மற்றவைகளை ஒன்றுமில்லாமல் போக பண்ணணும். அல்லேலூயா. கர்த்தரை முக்கியத்துவம். நீங்க ஜெபம், பைபிள், உபவாசம், ஆராதனை, அபிஷேகம், இப்படி எல்லாத்தையும் முதலிடத்துல வச்சிருங்க. மீதி எல்லாம் என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்கா மீதி எல்லாம் கீழே தானால போயிடும். இப்போ முதல் இடத்துல ஆண்டவர் வச்சிருங்க. அதுதான் ஆண்டவரை நாம் நேசிக்கிறதுக்கு அடையாளம். அப்போ சீசரா இருக்கிறவங்க ஆண்டவரை என்ன செய்யணும்? பின்பற்ற. தன்னை வெறுக்குதேன் அப்படின்னு சொன்னா என்னன்னா, கர்த்தரை எல்லா விதத்திலும் கர்த்தரை முதல் இடத்துல வச்சிருவோம். முதல்ல இடத்துல வச்சுட்டா மீதி எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும்? கீழே போயிடும். அல்லேலூயா. சரி, அப்படி அந்த சீசர்களுக்கு தான் ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்? அதிகாரம் கொடுக்கிறார். முதலாவது பிசாசு மேல, 2வது வியாதி மேல. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நான் இந்த நிறைய நேரத்தில் பிசாசு பிடிச்சவங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது ஒரே ஒரு தைரியம் என்ன தெரியுமா? செய்ய முடியாது. ஏன்னா நான் தைரியம் சாத்தான் மேலே, நான் என்னுடைய பலத்தில், என் ஜெபத்தில், என் தகுதியில் நான் உன்னை விரட்டலடா, ஏசப்பா நாமத்தை பரிசுத்தம் அக்கினியை வச்சு விரட்டுறேன். அல்லேலூயா. அப்படி சொல்லும் போது அவன் என்ன செய்வான்? ஆட்டோமேட்டிக் ஓடிடுவான். அதே மாதிரி வியாதிக்கு ஜெபம் பண்ணுங்க. வியாதி, எந்த வியாதி உங்களுக்கு தெரிஞ்சா, யாருக்கு வியாதி தைரியமா ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா தலையில மட்டும் கை வைக்காதீங்க, சும்மா அதை என்ன செய்யுங்க, நெத்தியில கூட சிலுவை போட்டு கூட என்ன எப்படியாவது அப்படி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் கண்டிப்பா நமக்கு உதவி செய்வார். 3வது இயற்கை மேல ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்? அதிகாரம் கொடுக்கிறார். இயற்கை அதிகாரம் கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நம்முடைய சீசர்களுக்கு இயற்கையின் மேல அதிகாரம் என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். இயற்கையான அற்புத அடையாளங்களை கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அற்புத அடையாளங்களை என்ன செய்கிறார்? செய்யும்படி கொடுக்கிறார். அற்புத அடையாளம் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அற்புத அடையாளங்கள் நிறைய நடந்தது. அப்போஸ்தலர் மூலமா. அப்போ ஏசப்பா பரலோகம் போன பிறகு நிறைய பேர் பாருங்க, ஏசப்பா மனுஷனை வியாதிக்காரனை சுகமாக்கினார், அப்போஸ்தலர் சுகமாக்கினாங்க. இயேசு கிறிஸ்து செத்து போனவனை உயிரோடு எழுப்பினார். நிறைய பேரை பேதுரு எழுப்பினார், பவுல் எழுப்பினார். அல்லேலூயா. அப்போ சில 8வது அதிகாரம் எடுத்து பாருங்கன்னா, 8வது அதிகாரத்தில் அவன் சீசன் கூட கிடையாது, அவன் ஒரு சுவிசேஷன் போட்டிருக்கு. பயங்கரமான அற்புதம் நடந்ததான். பயங்கரமான அற்புதம். 8வது அதிகாரம் எத்தனை வசனம்? 13 வசனம் வாசிங்க. பெற்று
அவனால் நடந்த அடையாளங்களை பெரிய அற்புதங்களையும் கண்டு. அல்லேலூயா. பாருங்க, ஒரு சாதாரண சுவிசேஷகருக்கு அந்த ஒரு அதிகாரத்தை கொடுப்பாரானால் நிச்சயமா அவருடைய பிள்ளையா இருக்கிற நமக்கு எல்லா அதிகாரத்தையும் கர்த்தர் என்ன செய்வார்? கொடுப்பார். அதனால தயவா என்ன செய்யுங்க, நீங்க சீசரா மாறுங்க. உங்களை நீங்க வெறுக்கணும். வெறுத்தா தான் சீசர் லிஸ்ட்ல வர முடியும். அவங்க ஆண்டவரை தேடுவதற்கு, ஆராதிப்பதற்கு, ஆண்டவருக்கு பிரியமா நடப்பதற்கு எதெல்லாம் தடையா இருக்கோ அதை என்ன செஞ்சிருங்க, அவ்வளோதான். கர்த்தரை முன்னாடி வச்சிருங்க. அதெல்லாம் என்ன செஞ்சிடும், நீங்க பின்னாடி எல்லாம் போயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா அற்புத அடையாளங்களை அவர்கள் நடப்பித்தார்கள். கடைசியாக ஆசீர்வதிக்க, சபிக்க இந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். என்ன அதிகாரம்? ஆசீர்வதிக்கவும் சபிக்கவும். பரிசுத்த ஒரு பாவி மனம் திரும்பினால் யார் காரணமோ அதுக்குரிய ஆசீர்வாதத்தை அவங்க தலையில் என்ன செய்வார்? போடுவார். அதனால தான் நம்ம சீசராக மாறணும். சரியா? ஓகே. அப்போ முதலாவது அதிகாரம் வல்லமை கொடுக்கிறார். ரெண்டாவது தம்முடைய சீசர்கள் என்ன கொடுக்கிறார்? கட்டளை கொடுக்கிறார். இதை செய், இதெல்லாம் செய். ஏன்னா உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை யார் கொடுத்தா? தம்முடைய சீசர்களுக்கு கர்த்தரே கொடுத்தார். வானம் பூமி அண்டசராசரங்களை படைத்த தேவனே என்ன செஞ்சார்? நம்ம அடுத்து சீசராக என்ன செய்யணும்? ஒரு விசுவாசி லிஸ்ட்ல இருக்கக்கூடாது. அடுத்து சீசராக மாறணும். சீசர்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வாஸ்தவம்ல தன்னை வெறுத்து கர்த்தரை முக்கியத்துவப்படுத்தி கர்த்தருக்கு ஆழித்து முக்கியத்துவம். அதுக்கு வேலைக்கு போகக்கூடாதா? வேலைக்கு போங்க, எல்லாம் செய்யுங்க. ஆனால் கர்த்தர் தான் எல்லாத்திலும் என்ன செய்யணும்? முக்கியமாய் இருக்கணும். அப்படி செய்தால் தான் சீசர். மூணாவது என்ன அப்படின்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 49வது வசனம். தம்முடைய கைகளை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. தம்முடைய சீசர்களுக்கு நேராக கை நீட்டி அவர் என்ன சொல்றாரு? இதோ. இது என்ன அப்படின்னா, நல்ல நெருங்கிய ஒரு உறவை காட்டுகிறது. ஒரு சீசனாக இருக்கும்போது, ஒரு விசுவாசியாக இருக்கும்போது ஒரு எல்லை, குறிப்பிட்ட எல்லை இருக்குது. ஆனால் ஒரு சீசனாக மாறும்போது ஆண்டவர் சொல்லுகிறாரு, நம்மெல்லாம் அந்த தெய்வத்தை பார்க்க கூட நமக்கு தகுதி கிடையாது. பார்க்க கூட சொல்லுங்க, பார்க்க கூட தகுதி கிடையாது. ஆனால் அந்த தெய்வம் நம்மளை சொல்றாரு, அவருடைய சித்தத்தை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அந்த சீசர்களை பார்த்து சொல்றாரு, இவங்க தான் என்னுடைய தாயும் என் சகோதரனும் சகோதரியுமா. எவ்வளவு பெரிய ஒரு உறவை கர்த்தர் கொடுக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர், நம்ம எப்படிப்பட்டவங்க. அவர் சர்வவல்ல தெய்வம். அற்பமான நம்மளை பார்த்து என்ன சொல்லாரு? நீ என் பிள்ளை, என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி. எவ்வளவு பெரிய மேன்மையை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட அந்த சர்வவல்ல தேவன் அற்பமான நமக்கு இவ்வளவு பெரிய மேன்மை கொடுத்திருக்கிறார். இது வேணுமா வேண்டாமா? இந்த உறவு வேணுமா வேண்டாமா? வேணும். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று, யார் நம்மளை நேசிக்கிறாங்களோ நேசிக்கலையா வேண்டாம், நம்மளை தெய்வம் என்ன செய்கிறாரு? நேசிக்கிறார். எப்படி நேசிக்கிறாரு? ஒரு சகோதரனாய் ஒரு சகோதரியா நம்ம நேசிக்கிறார். அல்லேலூயா. தாயாய் கூட நம்மளை என்ன செய்கிறாரு? நேசிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு உறவை யாருக்கு கொடுக்கிறார்னா தன்னுடைய சீசனுக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு நம்மளை யார் நேசிக்க? நாங்களாம் உண்மையாகவே இந்த ஊழியத்தில் இருக்கிறோம். நமக்கு ஒரு உறவு நெருங்கிய ஒரு உறவை நமக்கு கொடுக்கிறார் நம்முடைய ஆண்டவர். நமக்கு ஆண்டவர் நல்லவர். நம்முடைய அன்புள்ள தேவன் நல்லவர். அவர் நமக்கு ஒரு யாருமே இல்லைன்னு நம்ம நினைக்க வேண்டாம். நமக்கு இருக்கிறாங்க. யாரா இருக்கானா? பிதா, குமாரன், பரிசுத்தாவி தெய்வம் இருக்கிறார். கோடிக்கணக்கான தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. எத்தனை தூதர் இருக்காங்க? கோடிக்கணக்கான தேவதூதர். ஒரு ஊழியக்காரனுக்காக, எலிசாங்கிற ஊழியக்காரனுக்காக அந்த மலை முழுவதும் அக்னியும் ரதமும் அக்னி குதிரைகளும் நிறைந்த தேவதூதர் கூட்டம் என்ன செஞ்சது? இருந்துச்சு. நம்ம நேசிக்கிற ஆண்டவர் நமக்காக ஒரு பெரிய பட்டாளத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு? வைத்திருக்கிறார். நம்ம தனிப்பட்ட நபர்கள் அல்ல, பரலோக ராஜ்யத்தினுடைய குடும்பத்தில் நாமளும் ஒருவராக என்ன செய்யறோம்? இருக்கிறோம். நம்மளை நேசிக்கிற நம்முடைய தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அடுத்ததாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 27, 28 ஆகிய வசனங்களை. எல்லாத்தையும் விட்டுட்டு உண்மை பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும்? சீசருக்கு என்ன கிடைக்கும்? சீசரா மாறணும் சொன்ன அது முதல்ல சொல்லியிருக்கு இல்லையா? ஒருத்தன் எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை பின்பற்றாத எனக்கு என்ன செய்ய முடியாது? சீசரா இருக்க முடியாது. இப்ப பேதுரு என்ன சொல்றாரு? நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க சொன்ன மாதிரி உண்மை பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும்
12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு எவ்வளவு பெரிய பரலோக மேன்மையை தம்முடைய சீசர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரம் 28 இருந்து 30 வரைக்கும் வாசிங்க. லூக்கா 22 அதிகாரம் 28 இருந்து 30 வரைக்கும். இயேசு அவர்கள் முகமுகமாய் கூடி, சாரி பாப்பா, சாரி பாப்பா, அது இல்லை அதேதான். நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஷணம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனத்திலே உட்காருவீர்கள் என்றார். இதை யார் சொல்றாருன்னா சீசர்களுக்கு சொல்றாரு. இதையும் அந்த கேள்வி கேட்பாங்க, ஆண்டவரே நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் சீசரா வரணும்னா எல்லாத்தையும் விட சொன்னீங்கன்னா விட்டுட்டோம், பின்பற்றினோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? எல்லாவற்றுக்கும் மேலான பரலோகம் கிடைக்குது. அல்லேலூயா. யாருக்கு கொடுக்குறாரு? சீசர்களுக்கு கொடுக்குறாரு. நான் யாரெல்லாம் சீசர்கள்? இயேசுவை பின்பற்றுகிற நம்ம எல்லாரும் சீசர்கள். அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவை நம்ம பின்பற்றுவோம். ஆனால் பாருங்க எவ்வளவு நன்மை கொடுக்குறாரு. அதிகார வல்லமையும் கொடுக்குறாரா, கட்டளை கொடுக்குறாரா, நெருங்கிய உறவை ஆண்டவர் கொடுக்குறாரா? ஆமென். அல்லேலூயா. பரலோகங்கிற மேன்மை என்ன செய்யறாரு? கொடுக்குறாரு. அவன் சீசர் சொல்லுவாங்க எல்லாத்தையும், அவர் கடைசியில் சொல்லுவார், இந்த சோதனை காலத்தில் என் கூட இருந்தீங்கப்பா, என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுது, உங்களுக்கு நான் ஒரு என்ன செய்கிறேன், ஒரு ராஜ்யத்தை ஏற்படும். உண்மையாகவே அப்படி சொல்லிட்டு சொல்லுவார், நீங்கள் இஸ்ரவேலில் 12 கோத்திரத்தை என்ன செய்ய நியாயந்திருக்கிறால் 12 சிங்காசனத்தில் என்ன செய்வீங்க? உட்கார்ந்துருப்பீங்க. இந்த புதிய எருசலேமில் பார்த்தீங்கன்னா 12 அப்போஸ்தலருடைய பேர், ஆட்டுக்குட்டியான 12 அப்போஸ்தலர். அது எத்தனை மேன்மை தெரியுமா? ஆமென். உண்மையாகவே அவரை சீசர் அவரை பின்பற்றுகிற அத்தனை சீசர்களுக்கும் அந்த மேன்மையை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கொடுக்குறார். மேன்மையான பரலோகம் கொடுக்குறார். பரலோகத்தில் மேன்மை கொடுக்குறார். கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிக்கட்டும். இன்னொரு வாசனம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 11 அதிகாரம் 26வது வசனம். அவர்கள் ஒருவற்ற காலமாய் சபையோடே கூடி இருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. முதல்ல அந்தியோகியாவில் இருக்கிறவங்களுக்கு என்ன பேர் வந்துச்சு? கிறிஸ்தவர்கள். யாருக்கு? சீசர்களுக்கு. யாருக்கு சொல்லுங்க? சீசர்களுக்கு. அதுக்கு அந்த ஒரு கூட்டத்தை ஆராதிக்கிற கூட்டத்தை பார்த்து அவங்க என்ன செய்யல? சீசர் கிறிஸ்தவன் சொல்லல. அந்த ஒரு வருஷம் அவங்க ஆண்டவருக்குள்ள நடந்து கொள்ற அந்த விதத்தை பார்த்து தான் இவங்க யாரு? கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்னு சொன்னா கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், கிறிஸ்துவுக்காக வாழ்கிறவர்கள், கிறிஸ்துவோடு வாழ்கிறவர்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவை பின்பற்றுறாங்க, கிறிஸ்துவோடு வாழ்றாங்க, கிறிஸ்துவுக்காக என்ன செய்றாங்க? வாழ்றாங்க. இவங்களுக்கு பேர் தான் என்ன பேரு? சீசர்கள். இவங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன். இன்னைக்கு நம்மளுக்கும் கிறிஸ்தவர்கள், உலகத்தில் எல்லா சபையை சார்ந்தவங்களுக்கு என்ன பேர்? கிறிஸ்தவர்கள். ஆனால் யாருக்கு உண்மையான கிறிஸ்தவர்கள் அப்படின்னு பேர் வைக்கணும்னா, இயேசுவை உண்மையாய் பின்பற்றி இயேசுவுக்காக இயேசுவோடு கூட வாழ்கிற சீசர்களுக்கு தான் என்ன பேர் வைக்கணும்? கிறிஸ்தவர்கள் அப்படின்னு பேர் வைக்கணும். நம்ம எல்லாரும் அப்படி வாழுவோம். நமக்கு அந்த பேரை கர்த்தர் கொடுப்பாராக. கரங்களை உயர்த்தி அலையில சொல்லுமா? அல்லேலூயா. யாருக்கு அந்த பேர் வரணும்? இயேசுவோடு கூட இருக்கிறவங்க, இயேசுவோடு கூட வாழ்றவங்க, இயேசுவுக்காக வாழ்றவங்க. ஒரு வருஷம் இவங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பைபிளில் ஃபர்ஸ்ட் கிறிஸ்தவர்கள்ங்கிற பேர் அந்தியோகியா சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு தான் கொடுக்கப்பட்டது. அந்தியோகியா சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் கொடுக்கும். சரியா? அதனால கர்த்தர் தானே தொடர்ந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற ஒரு மேன்மையை சீசர்களுக்கு கர்த்தர் என்ன செய்தார்? கொடுத்தார். நமக்கு அரசாங்கத்தில் கிறிஸ்தவர்கள் அப்படிலாம் பேர். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28 அதிகாரம் கடைசி வாசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். கடைசி வரைக்கும் நம்ம கைவிடாமல் நம்ம கூட இருக்கிற நம்ம கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யாரு கூட கர்த்தர் இருப்பார் அப்படின்னா சீசர்களோட கூட தான் சொன்னார். நம்முடைய சீசர்களை பார்த்து சொன்னார், உலகத்தின் முடிவு இருந்த சகல நாட்கள் உங்களோடு கூட இருக்கிறார். கடைசி வரைக்கும் நம்மளை கைவிடாதவர், நம்மளை விட்டு விலகாதவர், நம்ம கூட எப்பொழுதும் இருக்கிறவர். அவர் தான் நம்முடைய தெய்வம். நம்மளை உலகத்தில் யார் நம்ம கூட இருந்தாலும் அந்த இப்போ நான் ஒரு பெரிய சர்வவல்ல தேவனுக்கு பிள்ளைங்கிற பெருமை பெரியது. அல்லேலூயா. அந்த தெய்வம் என் கூட இருக்கார் பார்த்தீங்களா? அது யார் கூட இருப்பாராம்? சீசர்களோடு இருப்பார். சீசர்கள் யார்? தேவனை பின்பற்றுகிறவர்கள்.
இந்த தெய்வம் நம்ம கூட எப்பொழுதும் என்ன செய்யணும், இருக்கும். நிறைய நேரத்தில் ஆண்டவர் நிறைய பேர் கூட இருந்திருக்கிறாரு, நிறைய பேரை விட்டு ஆண்டவர் விலகக்கூடாது. அதாவது விலகிறது பெரிய கொடுமையாக இருக்கும். நிறைய பேர் கூட விலகினார் இல்லையா. ஒருத்தன் வந்து சிம்சோனை விட்டு ஆண்டவர் விலகினார். அவனுக்கு அது தெரியலை. அவன் என்ன செஞ்சான், மறுபடி நான் எப்பொழுதும் போல போவேன் அப்படின்றது பைபிள் போட்டிருக்க. கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாது இருந்தான். சரியா, அது ஒன்று. இந்த சவுல் ராஜா இருக்கல்ல, அவனை விட்டு ஆவியானவர் விலகிட்டார். ஆவியானவர் நம்ம தெய்வம் தான். விலகின உடனே அடுத்து அந்த அந்த இடத்த ஃபுல் பண்ணதுக்காக பிசாசு ஒரு ஆவி அனுப்பிட்டான். அது ஆண்டவரே பைபிள் சொல்லுது, கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவின்னு இருக்கு. அதாவது தெரிஞ்சுக்கோங்க, ஒரு குடும்பத்தை வந்து அழிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் எந்த ஆவியும் ஏவுறதெல்லாம் கிடையாது. விட்டுறார், அனுமதிக்கிறார். போ அந்த பாருங்க, இந்த சவுலை வந்து ஒரு பாடுபடுத்துறதுக்கு எத்தனை பிசாசு கங்கணம் கட்டியிருப்பான் தெரியுங்களா. இவன் வந்து உங்களுக்கு எதிரே இருக்கான், என் கையில் என்ன செய்யுங்க, ஒப்பு கொடுங்க. ஏன் அப்படின்னா இதே பைபிள், இதே மாதிரி சம்பவம் பைபிள் என்ன செய்யுது இருக்குன்னு. ஒரு ராஜா, என்ன ராஜா பேருங்க, ஆகாப்னு ஒரு ராஜா. எல்லாரும் சந்தோஷமா. இப்போ அந்த ஆகாப்புங்கிற ராஜா கீழையாத்துல உள்ள ராமேத்தில் போய் விழுகணும், அடி வாங்கி அவன் தோல்வி அடையணும், இல்லை சாகணும். அவனுக்கு போதனை செய்கிறவன் யாருன்னு ஒரு கேள்வி வருது பரலோகத்தில். அப்போ ஒருத்தன் இப்படியும் ஒருத்தன் அப்படி எழுதியிருக்கோம், அப்படிதான் எழுதியிருக்கு. ஒருத்தன் இப்படியும் ஒருத்தன் அப்படியும் சொன்னான். ஒரு ஆவி வந்து நின்றுச்சு. உண்மையாக சொல்லுங்க, ஆண்டவர் பொல்லாத ஆவியை ஆண்டவர் வச்சிருப்பாரா? அசுத்தாவிகளை ஆண்டவர் வச்சிருக்க மாட்டார். ஒரு பொல்லாத வந்து நிற்குது. நான் போய் அவனுக்கு என்ன செய்வேன், போதனை செய்வேன். எப்படி? அவனுடைய தீர்க்கதரிசி எல்லார் வாயிலும் பொய்யின் ஆவியாக இருப்பேன். இப்படி மட்டமான சில ஆவிகளை ஆண்டவர் என்ன செய்யறதில்லை, அவருக்கு கண்ட்ரோல் கிடையாது. ஆனால் அந்த ஆவிகள் எப்படா எந்த விசுவாசி எவனுக்கு என்ன தீமை செய்யணும், எவனுக்கு எந்த அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான், அந்த கூட ஆண்டவர் எப்படி விலகணும், நம்ம போய் என்ன செய்யணும், உட்காரணும். புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்கு தெரியுங்களா. ஒரு ஆவி ஒரு மனுஷனை விட்டு விலகி போகும்போது வறண்ட இடங்கள்லாம் அலைஞ்சு தெரிஞ்சு கடைசியில் வந்து தான் விட்டு வந்த வீட்டுக்கு வருமா, வந்தால் அந்த வீடு பெருக்கி வெறுமை, பைபிள் போட்டிருக்கோம், அந்த வெறுமைன்னு ஒரு வார்த்தை வரும். வெறுமையாக பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கும். அந்த ஆவி பார்க்கும். நம்ம மட்டும் இருந்தாரு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன செய்வோம், கூட்டுன்னு சொல்லிட்டு மறுபடியும் 7 ஆவியில் கொண்டு வந்து உள்ள உட்காரோம். அப்புறம் அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் பின்னிலைமை கேடு. பாருங்கள், கர்த்தர் கூட இருக்கிறார் தம்முடைய சீசர்களுக்கு. நம்ம சீசராக இருப்போம், ஆண்டவரை பின்பற்றுவோம். ஆண்டவர் நம்ம கடைசியாக அவருடைய ஆசீர்வாதம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 52வது வசனம், 13:52. இதை நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு செய்வார். கரங்களை வருது அலையிலையா சொல்லுவோமா, அலையிலுயா. கடைசியா சீசர்கள் என்ன செய்யப்பட்டாங்களா, சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டாங்க. நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்கோம், ரெண்டு விதத்தில் நம்ம நிரப்பப்படணும். ஒன்று என்ன செய்யணும், சந்தோஷத்தினாலும், அடுத்து என்ன செய்யணும், பரிசுத்த ஆவியினாலும். ஒருவேளை அன்னாள் நம்ம ஆரம்பத்தில் ஜெபத்தில் சொல்லும்போது அன்னாள் அதுவரை அழுதுகிட்டு இருந்தா, வீணா அழுதா. ஆனால் தேவ சமூகத்தில் வந்து கண்ணீர் வடித்த பிறகு பைபிள் சொல்லுது, அப்புறம் அவள் அப்புறம் துக்கமுகமா இருக்கல. அல்லேலூயா. சரி, வந்தாச்சு, ஆண்டவர்கிட்ட பாரத்தை வச்சாச்சு. இப்போ நீங்க எப்படி போங்க, சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவினாலும் நிரப்பப்பட்டு போங்க. சீசர்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம், சந்தோஷம், பரிசுத்த ஆவியின் ஆசீர்வாதம். கேட்போம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உங்க சமூகத்தில் வந்திருக்கேன், எனக்கு அதிகாரமும் வல்லமை வேணும், நீங்கள் எனக்கு கட்டளை கொடுங்க. நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் அப்படியே அதை வாழ்கிறோம். எங்களுக்கு உறவு இல்லை, யாருமே இல்லை. நாங்கள் இப்போ எனக்கு யார், நீங்கள் எனக்கு தெய்வமாக இருக்கிறீங்க, எனக்கு ராஜாவாக இருக்கிறீங்க, எனக்கு தகப்பனாக இருக்கிறீங்க. அந்த உறவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்கு பரலோகத்தில் ஒரு மேன்மை வச்சுருக்கீங்க, அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. எனக்கு கிறிஸ்தவங்க அப்படிங்கிற ஒரு பேரை கொடுத்துருக்கீங்க, அதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கடைசியாக சொல்லிட்டீங்க. உலகத்து முடிவு கடைசி நாள் வரைக்கும் நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லிட்டீங்க. இப்போ நான் வெறுமையாக போகக்கூடாது, எனக்கு கொஞ்சம் என்ன செய்யுங்க, கொஞ்சம் சந்தோஷத்தினால் நிரப்புங்க, கொஞ்சம் பரிசுத்தாவில் நிரப்புங்க. என் வாழ்க்கையில் சந்தோஷத்தை இழந்துட்டேன், நிம்மதி இழந்துட்டேன், மகிழ்ச்சி இழந்துட்டேன், எல்லாத்தையும் இழந்துட்டேன். நான் இழந்ததை இன்றைக்கி நான் என்ன செய்யணும், நான் பெற்றுக்கொள்ளணும். என்னை நேசிப்பதுக்கு அடையாளமாய் என் மேலே இரக்கம் பாராட்டி என்னை நிரப்புங்கன்னு சொல்லி எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுவோமா. இயேசுவே, நல்ல ஆவியில் ஆண்டவர் நிரப்பட்டும், சந்தோஷத்தினால நிரப்பட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை கேட்டீங்களா, முடிந்தவங்க நீங்கள் முழங்கால் போட்டுக்கோங்க. இல்லைன்னா ஒரு நிமிஷம் கூட எந்திரிச்சு நின்றுட்டு மறுபடியும் கூட முழங்கால் போட்டுக்கலாமா. எந்திரிச்சு நின்றுக்கோங்களேன், ஒரு நிமிஷம் மட்டும். கொஞ்சம் கை கால்
ஆண்டவரே வல்லமைக்காய் கோடான கோடி சோத்திரம், அபிஷேகத்துக்காக சோத்திரம். ஒரு நிமிஷம் அப்படின்னு எழுந்து நின்று ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவரே நான் இந்த ஆலயத்துக்குள்ள வந்துவிட்டு சீசர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பப்பட்டார்களே. ஆண்டவரே ஆவியானவர் வரும்போது சந்தோஷம், ஆவியானவர் வரும்போது துக்கமெல்லாம் போயிருது, ஆவியானவர் வரும்போது கவலையெல்லாம் போயிருது, ஆவியானவர் வரும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாரமும் நம்மளை விட்டு போய்கிறது. நம்ம எதையாவது ஒன்றை குறித்து பாரத்தோடு கவலையோடு வேதனையோடு இருப்போம். ஆனால் ஆவியானவர் வரும்போது ஆண்டவர் சொன்னார், உங்க துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாறும் சொன்னாரு. ஆண்டவரே நாங்கள் எதை குறித்து கவலைப்பட்டு வேதனைப்பட்டு அண்ணா மரியாதை மார்த்தாளை போல கவலைப்பட்டு கலங்குகிறாய். அண்ணா மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குற, கவலைப்படாத. தேவையானது ஒன்று இருக்கிறது. நான் உன் கூட இருந்தேன்னா எல்லா கவலையும் உன்னை விட்டு நீங்கி போகும். ஆமென். ஆண்டவர் இந்த நாளிலே எல்லா கவலையும் நீக்கி அன்னாளுடைய எல்லா துக்கத்தை நீக்கி ஹல்லேலூயா கண்ணீர் வெடித்து என் பிள்ளையே நான் சாகிறத பார்க்க மாட்டேன் கவலையோடு வேதனையோடு இருந்த ஆகாருடைய கண்ணீரை துடைத்து அந்த மனுஷனை வாழ வைத்த தெய்வம் என்னை என் குடும்பத்தையும் வாழ வைப்பார். எதை குறித்து நீங்க கவலைப்படாம அதற்கப்புறம் அவள் துக்கமா இருக்கிற இன்றைக்கோடு எல்லா துக்கமும் போகட்டும். அந்த துக்கம் போவதுக்கு ஒரே ஒரு வழி, பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பட்டும். நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவர் வரும்போது எல்லா துக்கமும் போய் நம்மை சந்தோஷப்படுத்தி அனுப்புவார். கர்த்தரை கரங்களை தேடி கர்த்தரை சோதரிக்கலாம். ஆண்டவரே உமக்கு நன்றி. சோதரா 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 ஆண்டவரே சோதரா 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 சோதரா. ஹல்லேலூயா. அப்படியே முழங்கால் படி எடுக்கணுமா? கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதிய செய்திடுவார் இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதிய செய்திடுவார் இன்றே நீ காண்பார். இன்றே நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே ஹல்லேலூயா கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டான், நம் இயேசு கைவிட மாட்டான். ஹல்லேலூயாவே. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் நீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலை கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே,